இயேசு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், பின்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் அருளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அழியாத நிலையான வாழ்வு தருகிற உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும். அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார்கள். ஆக தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நாம் அன்னை மரியாளின் பிள்ளைகள் என்று சொன்னால் நம்முடைய அன்னையை போல அருளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை, அருளை பெற்றுக்கொள்வர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு காரியம்தான், வேற வழியே கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவதும் அதுதான். ஆண்டவருடைய மகிழ்வே நமது வலிமை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? உங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை, உங்களை மதிக்கிறதே இல்லை. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா காலில் விழுந்தாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்க. ஓ அப்படின்ட்டு போயிடுவீங்க. நீங்கள் சொல்லுகிறபடி நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தர காரியங்கள் எல்லாம் செய்த பொழுதுதான் மனநிறைவோடு நல்லாறு மகராசியாயிரு என்று வாழ்த்துவோம். நம் அன்னையும் அப்படித்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளைத்தான் அன்னை மரியாளுக்கு பிடிக்கும். அப்படி